வணக்க சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே இன்று ஒரு சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். உண்மையிலே இணுவில் பகுதியிலே ஒரு சிறந்த பெறுவரை பெற்ற மாணவன் அதன் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கின்றது. உண்மையிலே இன்று இந்த இணுவில் பகுதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இணுவில் பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்த பகுதி இந்த இணுவில் பகுதி. இன்று அவற்றை இறுதிக்கிரியை நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த பரீட்சையிலே 3A பெற்ற சித்தி பெற்ற மாணவன் உயிரிழந்தது என்பது மிகவும் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. நமக்கு மட்டுமல்ல, உலக தமிழ் வாழ் மக்கள் அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்த இந்த மரணம். உண்மையிலேயே தமிழர் பகுதியிலே தொடர்ச்சியான இவ்வாறான ஒரு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது என்பது மிகவும் ஒரு வேதனைக்கார விடயமாக இருக்கின்றது. கிளிநொச்சியிலும் கூட 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உண்மையிலே நமது எதிர்கால சமூகம், எதிர்காலத்தின் வாழ்க்கை கேள்விக்குறியாய் கொண்டு போகின்றது. இது ஏன் நடக்கின்றது, இது எப்படி நடக்கின்றது என்பது உண்மையிலே கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏன் தமிழர் பகுதியிலே தமிழருக்கு மட்டும் எடுத்த சாபமாயுது என்ற கேள்வி கூட எழும்புகின்றது. உண்மையிலே ஒரு இளம் வயசு, படிக்கிற வயசு, படித்து ஒரு சிறந்த ஒரு பருவத்தை பெற்ற மாணவன் உயிரிழந்திருக்கின்றார் என்றால் அது இயற்கையின் நியதியா அல்லது காலத்தின் கொடூரமா என்று கேட்டால் அது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான இழப்புகளை ஈடு செய்ய முடியாமல் இருக்கின்றது. இன்று இணுவில் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இணுவில் பகுதி மட்டுமன்றி உலக தமிழ் மக்களுமே அனைவரும் சோகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இறுதிக்கிரியை நடைபெற்றது, என்னால் போக முடியவில்லை. உண்மையிலே அந்த செய்திகளை பார்க்கும்போது, சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற செய்திகள், சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக விபத்துக்கள், அவச்சாவுகள் தமிழர் தாயக பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறான சாவுகள் வருவது என்பது மிகவும் ஒரு வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, உலக நாட்டுக்கு தெரியும் இணுவிலை பற்றி. உண்மையில இணுவில்னு சொல்லி நாங்கள் பல கலைகள் ஒன்றி பிணைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது. பல அறிஞர்களை உருவாக்கிய இடம், பல கல்விமான்களை உருவாக்கிய இடம், இந்த உருவாக்கி கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இணுவிலும் என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் இருந்தாலும் கூட, ஆனால் அங்கேயும் குறிப்பாக கலைகள் சார்ந்த விடயங்கள், பல கல்வியாளர் உருவாகி கொண்டிருக்கிற இடங்களில் குறிப்பாக அதுவும் சொல்லக்கூடிய பகுதியாக தான் இருக்கிறது இணுவில் என்ற பிரதேசம். இணுவிலை பற்றி தெரியும், கடந்த காலங்களில் பல வெற்றியாளர்கள், பல திறமையானவர்கள் உலக புகழ் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையில் இவ்வாறான ஒரு இடத்துல ஒரு மாணவன் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் இருக்கின்றது. அதுவும் தந்த பருவத்தை உண்மையிலே கணித பிரிவிலே இவ்வாறான ஒரு பருவரை பெறுவது என்பது கடினமான விடயம். அது திருகிய எடுத்துக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு பயங்கர வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இந்த காணொலி நாங்கள் போய் சேர்ந்து பதிவு ஏற்றி எடுக்க வேண்டிய காணொலியால் தவிர்க்க முடியாத காரணம் என்னால் போக முடியவில்லை. உண்மையிலே எனக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. உண்மையிலே அந்த இடத்துக்கு நான் போயிருக்க வேண்டும், போக முடியாமல் போய்விட்டது. உண்மையிலே இவ்வாறான ஒரு இழப்பை யாராலுமே ஈடு செய்ய முடியும். உண்மையிலே அவர்கள் அம்மா அப்பா பயங்கர கஷ்டப்பட்டிருப்பார். உண்மையிலே அவர்கள் எண்ணி குறிப்பாக்க முடியாது, அப்படியான ஒரு நிலையில இருக்கிறார்கள். உண்மையிலே அவ்வாறான ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த கடவுள் கூடி ஏன் தான் இப்படி செய்கிறார் என்ற கேள்வி எழுகின்றது. கடவுள் பூர வஞ்சகம் செய்கின்றார், ஏன் இப்படி செய்கின்றார் கடவுள்? அதாவது எவ்வளவு வயது போனவர்கள் என்றும் இருக்கிறார்கள். மேலும் இளமாக்கள் இப்படி சாவது என்பது மிகவும் வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது, காலத்தின் கொடுமையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த காணொலியை நான் பதிவேற்றேன். உண்மையிலே அந்த இடத்துக்கு போய் நான் அஞ்சலி செலுத்த முடியவில்லை. அந்த இடத்துக்கு போக முடியாத காரணத்தினால் மேலும் வேதனையாக இருக்கின்றது. எல்லோரும் இந்த காணொலியை பதிவேற்றுகின்றார் என்பதற்காக அப்பால மேலும் இந்த காணொலி நான் பதிவேற்றதுக்கு போகமே இவ்வாறான இழப்புகள், எதிர்காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் கடவுள் தான் விட்ட வழி. மேலே நாங்கள் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும், இனிமேலும் இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடவுள் எப்படியான வஞ்சகம் செய்து இப்படியானவர்களை எடுக்கின்றார் என்பது மிகவும் வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது.